அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா ரெண்டு சின்ன சின்ன நியூஸஸ் தான் இருந்துச்சு ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல லோத்தல் வில் பிகம் குளோபல் ஹப் ஃபார் மேரிடைம் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ லோத்தல் ஏன் மேரிடைம் ஹப்பாக வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா அங்கே சாகர்மாலா அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே ஷிப்பிங் மினிஸ்ட்ரி ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் மேரிடைம் ஹெரிட்டேஜ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல் பகுதியில் வரப்போகுது. லோத்தல் நமக்கு தெரியும், ஹரப்பா நாகரிகத்தில் ஒரு துறைமுக நகரமாக இருந்தது தான் லோத்தல். கிட்டத்தட்ட 2400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நகரம். நமக்கு வெளிநாட்டு தொடர்புகள் ஹரப்பா சிவிலைசேஷன் நாகரிகத்தில் இருந்ததுக்கான சான்றுகள் இங்கே நிறையாவே கிடைக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்த தான் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டியாக இந்தியன் கவர்மெண்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தோம்னா மாடர்ன் டைம்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான நேவி சார்ந்த விஷயங்கள்ல இருந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸில் ஹரப்பன் சிவிலைசேஷனில் இருந்த பொருட்கள் வரைக்கும் எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு நேஷனல் மேரிடைம் ஹெரிட்டேஜ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் உருவாக்கிட்டு இருக்காங்க. எங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லோத்தல் அப்படிங்கிற பகுதியில் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய கட்டுமான பணிகள் கிட்டத்தட்ட 65% முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழகம் சார்ந்து ஒரு திட்டம் இருந்துச்சு. என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தினுடைய விரிவாக்கம் அப்படிங்கிறத தொடங்கி வைக்க போறார். எங்க வச்சு தொடங்கி வைக்க போறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வச்சு புதுமை பெண் திட்டத்துக்கான அந்த விரிவாக்க விழா அப்படிங்கிறது இருக்க போகுது. சரிங்களா? யாருக்கான விரிவாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய், அவங்க உயர்கல்விக்கு போனால் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். இது பட்ஜெட்ல பார்த்தோம்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த தமிழ் மொழியில் படித்த அந்த மாணவிகளுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தூத்துக்குடியில் வச்சு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் நமக்கு தமிழ் வழியில அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கு. இதனால கிட்டத்தட்ட 75,028 மாணவிகள் பலன் பெற போறாங்க அப்படிங்கிற செய்தியையும் நமக்கு அரசு தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த 2 செய்திகள் தான் இன்னைக்கு முக்கியமானதாக இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.